ஆராயன் 2 அதை ஸ்பான்சர் செய்தவர்கள் திருமதி அன்னபூர்ணி நாராயணன், லேனா நாராயணன் அண்ட் லேனா குடும்பத்தார்கள் உலகம்பட்டி நடராஜன், ரங்கநாதன், கொஞ்சம் பொருளாளர் என்ன ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. ஆராயன் 3 ஸ்பான்சர் செய்தவர்கள் திருமதி மல்லிகா தியாகராஜன், திரு பழனியப்பன் தியாகராஜன், திரு சேதராமன் தியாகராஜன், திரு மெய்யப்பன் தியாகராஜன், மலைப்பட்டியை சார்ந்தவர்கள். அனைவரும் வணக்கம். வைரவண்ணன், திரு வைரவண்ணன் அவர்கள் இப்பொழுது இந்த டோனர் சர்டிபிகேட்டை வழங்குவார்கள். ஆராயன் 4 ஸ்பான்சர் செய்தவர்கள் திரு எஸ் பழனியப்பன் செட்டியார், திருமதி பி எல் அடக்கமை ஆட்சி, கடியாப்பட்டி, சிங்கப்பூர். எங்க சிங்கப்பூர் தந்த நல்ல மனிதர் அபிராமி ஜுவல்லர்ஸ். அபிராமி ஜுவல்லர்ஸ் இங்க வாங்க, துள்ளி குதிச்சு வாங்க. இவர் கடியாப்பட்டியை சேர்ந்தவர்கள். அபிராமி ஜுவல்லரி என்று ஒரு அற்புதமான ஜுவல்லரி, ஒரு ஷாப் இல்ல 6 மிகப்பெரிய ஷோரூம்களை சிங்கப்பூரில் நடத்தி வருகிறார்கள். அண்ணன் அவர்கள் ஒரு கொடை வள்ளல். யார் சென்று கேட்டாலும் நன்கொடை வழங்குவதில் வல்லவர். காசியிலே கட்டுகின்ற சத்திரத்திற்கு 25 லட்சம் ரூபாய், நாங்கள் ஈரோட்டிலே கட்டிய சத்திரத்திற்கு 15 லட்சம் ரூபாய், மதுரையிலே அண்ணன் கட்டிய முதியோர் இல்லத்திற்கு எத்தனை லட்சம் ரூபாய்? 10 லட்சம் ரூபாய், வேறு புதுக்கோட்டையிலே பல லட்சம் ரூபாய், கடியாப்பட்டியிலே பல லட்சம் ரூபாய், மதுரையிலே பல லட்சம் ரூபாய், மதுரை இளைஞர் சங்கத்துக்கு 50 லட்சமா 25 லட்சமா தலைவர் 25 லட்சம் ரூபாய். அதனால உங்க யாருக்கு நன்கொடை வரணும்னாலும் அண்ணனை போய் நல்ல ப்ராஜெக்டோட கேட்கணும். நல்ல ப்ராஜெக்டோட கேட்டீங்கன்னா அண்ணன் கொடுக்க மாட்டாங்க. யூ மஸ்ட் கோ வித் a very good project. அண்ணன் ஏன்னா ஈட்டிய பொருளை தானமும் தர்மமும் வழங்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கிலே அவர்கள் சிங்கப்பூரில் இருந்து தாயகத்திற்கு வந்து புதுக்கோட்டையிலே தங்கி அரும்பெரும் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ல நீர் வாழ்க, உங்கள் குலம் வாழ்க, உங்களது குடும்பம் வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. எந்த ஊரு? இளையாற்றுக்குடி பெருமாள் கோயிலுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்த பெருமகனார். வெற்றியூரிலே சிவன் கோயில் கட்டினார்கள், அதற்கு பல லட்சம் கொடுத்த பெருமகனார். எந்த ஊர்ல? எத்தனை லட்சம்? திருக்கொடையூர் அமிர்த கடேஸ்வரருக்கு 6 லட்சம் ரூபாய். வேறு யாருக்கும் நன்கொடைகள் வேண்டும் என்றாலும் அண்ணனிடம் ப்ராப்பர் ப்ராஜெக்டோட போய் கேட்கலாம். கோனாப்பட்டி கொடுத்திருக்காங்க, பாம்பே நகரத்தார் கொடுத்திருக்காங்க, டெல்லி நகரத்தார் கொடுத்திருக்காங்க. ஏங்க யாருக்கு கொடுக்குறங்க? நம்ம என்ன இறைவன் வேண்டிக்கிறோம்னா யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இறைவன் கொட்டணுங்க. ஹைதராபாத் நகரத்தார் சங்கத்துக்கு எத்தனை லட்சம்? 10 லட்சம். 10 லட்சம் ரூபாய். அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் இறைவன் என்ன வேண்டிக்கிறோம்? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா வேண்டிக்கூடாது. யாரெல்லாம் நிறைய தான தர்மம் செய்யறாங்களோ அவர்களுக்கு கொட்டணும், வருமானத்தை கொட்டணும். கொடுக்காதவர்களுக்கு இறைவன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சும்மா பெட்டியிலே மூடி வைக்கிறதுக்கு, சேர்த்து வைக்கிறதுக்கு. வயசிக்கு பணம் என்பது செல்வம்னு நம்ம நினைக்கிறோம். செல்வம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கணும், நாளைக்கு எங்க இருக்கணும், நாளைக்கு இங்க இருக்கணும். அந்த அளவுக்கு சிறந்த பணிகளை செய்கின்ற பள்ளிக்கு செட்டியார் அவர்கள். மைக் கொடுங்க. ஓம் நம சிவாய. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்குள்ளேயே பரமாத்மா இருக்கிறாங்க, அது உண்மை. நம்ம ஜீவாத்மா. நம்ம பரம்பொருள்கிட்ட என்ன வேண்டினாலும்
அவங்க நம்ம மூலியமா கொடுப்பாங்க, நம்மளால கொடுக்க இயலாது. நம்ம வந்து ஒரு கருவி தான், ஒரு உடம்பு தான். ஆனால் உள்ளே இருக்கிறதே ஒரு ஆன்மா இருக்குது. அதுதான் இப்போ பேசி கொண்டு இருக்குது. அதுதான் என்னை பயன்படுத்தி எல்லாருக்கும் கொடுக்க வைக்குது. நான் யாருக்கும் எதுவுமே கொடுக்கல. இது வந்து முற்றிலும் உண்மை. நான் எதுவும் யாருக்கும் கொடுக்கல. ஞாபகமும் அவ்வளோ வச்சுக்க மாட்டேன்னா அவரே செய்கிறாரு. அந்த இறைவன் தான் செய்கிறாரு, நான் அல்ல. பழனியப்பன்கிறவர் தான் பேசுகிறாரு, அவர் தான் கொடுப்பாரு. ஆனால் அவர் உள்ளே இருக்கிறாரு. அது எப்படி வருது, எப்படி கொடுக்குறா எனக்கு தெரியாது. அதாவது பணம் கொடுக்கறதுக்கு பணம் வேண்டியது இல்லை, மனசு இருந்தால் போதும். பணம் கட்டாயம் வரும். எல்லாருக்கும் பயம் இருக்கு, கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படி நினைச்சா கஷ்டப்பட தானே முளைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் புரியும். ஆனால் அந்த சிவனை விடாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே சிவனாக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய எப்போன்னு சொல்லி கொண்டே இருங்க, உங்களுக்கு எல்லா காரியமும் சித்தியாகிடும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் சிவாய நமக. அடுத்ததாக செக்ரட்டரி சார் பேஜ் மாத்திட்டீங்க. ஸ்பான்சர் செய்தவர்கள் திருமதி எம் திருப்பதி செட்டியார், திருமதி டி விசாலாட்சி ஆட்சி, பழையப்பட்டி. டாக்டர் பழனியப்பன் அவர்களுடைய அன்பு தாயார். 5ஆம் எண் சொல்லுங்க. அணையன் 5. அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு அந்த ஷேர் சர்டிபிகேட் பிஎல் முத்தையானன் அவர்கள் வழங்குகிறார்கள். அரையன் 6 அதோடைய டோனர் டாக்டர் டிவி ராஜா, திருமதி ஆர் சிவசாமி, மலையப்பட்டி. வாங்க டாக்டர் சிவகாமி. சிவசாமி சொல்லுங்க, சாரி. வாங்க சிவகாமி ஆட்சி, மன்னிக்கவும். விசாலாட்சி ஆட்சி அவர்களுடைய மூத்த மகன். டாக்டர் அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி டாக்டர் டிவி ராஜா, திருமதி ஆர் சிவகாமி ஆட்சி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அரையன் 7 ஸ்பான்சரர்ஸ் டாக்டர் டி பழனியப்பன், திருமதி பி எல் ஏகம்மை ஆட்சி, பழையப்பட்டி. ஆட்சி அவருடைய சன். இவங்க குடும்பத்திலிருந்து 3 அறைகளை ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆர்கிடெக்ட் பெரியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அரையன் 9 ஸ்பான்சர் செய்தவர்கள் எஸ்பிபிஆர் அழகப்ப செட்டியார், ஏ விசாலாட்சி ஆட்சி, தேவகோட்டை, சிங்கப்பூரில் வசிக்கிறார்கள். ஆட்சி அவர்கள் சிங்கப்பூரில் இருக்கிற காரணத்தினாலும் ஆட்சி அவருடைய சகோதரர் வைரவண்ணன் ஆடிட்டர் பணி நிமித்தமாக சென்று விட்டார்கள். அவருடைய மேலாளர் அவர்களிடம் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்ததாக ரூம் நம்பர் 10 தெய்வ திரு க பழனியப்பன் நினைவாக கானா கூனா கணேசன் செட்டியார், வினைத்தீர்த்தாள் ஆட்சி, தேவகோட்டை. அவர்களுடைய மகள்கள் சந்திரா ஆட்சி, ராஜாமணி ஆட்சி இருவரையும் வந்து இந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் இருவரும் கணேசன் செட்டியார் அவர்களுடைய குழந்தைகள். அதுல சந்திரா ஆட்சி நம்ம செக்ரட்டரி கதிரேசன் அவர்களுடைய மனைவி. இவங்களுக்கு டைம் ஷேர் ஆட்சி, உங்களுக்கு டைம் ஷேர் சர்டிபிகேட் நாங்க காரக்குடி அடிச்சு உங்க செட்டியாருக்கு கொடுத்துறோம். ஏன்னா நேற்று தான் ஸ்பான்சர் அக்செப்ட் பண்ணதுனால முந்தா நாளே நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம். அதற்காக
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் உங்க ஆத்தா பட்சிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்கள் 100 ஆண்டு காலம் ஆரோக்கியமாக இருக்க எல்லாம் வல்ல காசி விஸ்வேஸ்வரை 48,000 நகரத்தார் குடும்பங்களும் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அடுத்ததாக ஹால் ஸ்பான்சரர்ஸ் கமலக்கண்ணன் நினைவாக பொருளாளர் காசி சத்திரம் 2023-26 திரு சோவன்மானா சாவண்ணா மாவண்ணா செந்தில்நாதன் செட்டியார் திருமதி அழகமையாட்சி சண்முகநாதபுரம் அவர்கள் 5 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். அழகமையாட்சி வாங்க ப்ளீஸ் கம். சர்டிஃபிகேட் கொடுங்க. சார் சார் அப்படியே சொல்லுங்க சார். இங்க பாருங்க சார். இங்க செந்தியன வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். காசி விஸ்வநாதர் அனைத்து அருளையும் நீண்ட ஆயுளையும் உங்களுக்கு கொடுக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அடுத்ததாக இன்னொரு ஹால் ஸ்பான்சரர் சூனாப்பானா வெள்ளையப்ப செட்டியார் சவுந்தரவள்ளி ஆட்சி நினைவாக வே கிருஷ்ணன் செட்டியார் சாந்தி ஆட்சி தேவகோட்டையை சார்ந்தவர்கள். என்ன ஆட்சி வந்திருக்காங்களா? இந்த ஊர்ல தான் இருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அனைவரும் கரவொலியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முத்தையனே ஏன் மாத்திட்டமா? சரி பள்ளி பண்ண வர்ற முத்தையண்ணா வாங்க. அடுத்ததாக ஹால் ஸ்பான்சரர் மீனாட்சி ஆட்சி நினைவாக ஆனா முத்துராமன் செட்டியார் நச்சாந்தப்பட்டி 5 லட்சம் ரூபாய். நச்சாந்தப்பட்டிக்கு வந்த நல்ல முத்துராமன் வந்திருக்காளா? சரி, அதை ஆனா முத்துராமன் அண்ணன் அவர்கள் சார்பாக காசி சத்திரத்தின் துணைத் தலைவர் திரு கிருவ வீரப்பன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதற்கு அடுத்ததாக உபகரணங்களை வழங்கிய ஏசி கட்டில் வாட்டர் ஹீட்டர் வழங்கிய திரு ஏவி மோகன் வெங்கடாச்சலம் மல்லிகா ஆட்சி தேவகோட்டை 2 லட்சம் ரூபாய். யாராவது சார்பாக வாங்கிட்டோம் அவர்களுடைய சார்பாக நம்ம PL முத்தையான் அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக சூனாப்பானா சீனிவாசன் உமா சீனிவாசன் வேலுப்பட்டி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதற்கு அடுத்ததாக பானாளானா பைரவன் அண்ணமாய் நெற்குப்பை வாங்க அண்ணன் பைரவண்ண இவரும் அடுத்து ஒரு பெரிய கொடை வள்ளல். அண்ணே 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 கொடுங்கண்ணே. நான் படிக்கணும்ல. நம்ம வைரவண்ணனை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு கொடை வள்ளல்ங்க. காசி சத்திரத்துக்கு 25 லட்சம் நாங்க கோடி ரூபாய் கேட்டோம். கோடி ரூபாய் அவளுக்கு தலை பிரியம். ஆனா அண்ணன் என்ன சொன்னாருன்னா தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும், அதனால நான் 25 lakhs மட்டும் தர்றேன் அப்படின்னு சொல்லி 25 லட்சம் ரூபாயை கொடுத்தார்கள். பழனியிலே கட்டுகிற சத்திரத்திற்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது 1,05,000 ரூபாயை இப்பொழுது கேட்காமலேயே நன்கொடையாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நீதி வாழ்க, உங்களுடைய குலம் வாழ்க, உங்களுடைய குலம் தலைத்தோங்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். அண்ணன் வந்து பழனியில மதுரையில எல்லாம் ஒரு டீம் ஆஃப் பீப்புளை வச்சு அண்ணனுடைய தலைமையில அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திருச்செந்தூர்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. சிறந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நல்ல என்ன சொல்லணும்னா சேவை செம்மன்னே ஒரு பட்டயத்தை கொடுக்கலாம். இன்னைக்கு இங்கே இருப்பாரு, நாளைக்கு பழனியில இருப்பாரு, நாளைக்கு மதுரையில் இருப்பாரு, அதுக்கப்புறம் நேரம் திருச்செந்தூர் போயிடுவாரு. அந்த அளவுக்கு நல்ல பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பெருமானார் வாழ்த்துக்கள். உபகரணங்களை வழங்கிய அடுத்ததாக சூனாப்பானா முன்னா ராவன்மானா முத்தப்ப செட்டியார் நினைவாக எம் ராமநாதன் மேலச்சூவரி 1 லட்சம் ரூபாய். மேலச்சூவரி யார் வக்கீலா? சரி, நீங்க முத்தையான கொடுத்துருங்க.
வெள்ளையன் என்ன சொல்லுவாங்க? அண்ணா இன்னொரு அன்பான வேண்டுகோள், மேல வந்து இப்போ கோவில் இருக்கு, அங்க இருந்து தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு நெய்வேத்திய பொருட்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ கீழே இந்த அறை வந்து இப்போ ஃப்ரீ ஆயிட்டதுனால மங்கள வாத்தியம் அவங்க எல்லாம் படியில ஏறி அந்த பொருள்களை குறுகலான படியில கீழே இறங்கி கொண்டு வர்றது, டேர்னிங் எல்லாம் முக்காப்படியா அரைப்படியா இருக்கு. அதனால அந்த சுவாமி கோவில இந்த இங்க இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க அது வாஸ்துப்படி சரியான இடமா அந்த இடத்துக்கு வர இருக்கு. அந்த வந்து செய்யறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் நன்கொடை தேவைப்படுகிறது. நாங்கள் இந்த மாதிரி மேடைகள் எல்லாம் நன்கொடைகள் கேட்கிற பழக்கமே இன்னைக்கு வரைக்கும் கேட்டதில்லை. முத்தையா அண்ணன் டைரக்டர் சொல்றாருக்காக நான் நடிக்கிறேன், அவ்வளவுதான். அதனால 50,000 ரூபாய் யாராவது நீங்கள் நன்கொடை கொடுக்க பிரியப்பட்டால் கொடுத்துருக்காரா? மன்னிக்கவும் மன்னிக்கவும், சாரி 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 சாரி, நாம சொல்றது புதுசா வாங்கிக்கிறேன். முத்து பழனியப்பன் அவர்கள் 50,000 ரூபாயை மேல இருக்க திருக்கூடத்தை சாமி கூடத்தை கீழே கொண்டு வந்து பண்ணி கொஞ்சம் சிவில் ஒர்க் இருக்கு, கதவுகள் மாற்றணும், அதற்குண்டான அந்த 50,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அண்ணன் இடையில சொல்லியிருக்கனால என்ன சொல்றாங்கிறது உள்ள சரியானபடி எல்லாம் முடிச்சுட்டேன். அதற்கு அடுத்ததாக சிக்ராவிலே நாம் புதிய சத்திரத்தை கட்டி முடித்து விட்டோம். நீங்க எல்லாரும் குழப்பங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்ல, மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டாம். 100% கட்டிடம் ரெடி. இப்ப கூட சமீபத்துல மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் 15 IAS ஆபீசர்ஸ் 10 IPS ஆபீசர்ஸ் அந்த மண்டல கமிஷனர் கேட்டாருங்கிறதுக்காக நம்ம சத்திரத்தை தங்கிக்கிட்டாங்க. நாங்க சொன்னோம் சார் ஹெல்ப் ஒரு ஆள் கூட கிடையாது, இன்னும் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கலாம். ஆனா என்ன நாராயணன், நான் தானே கையெழுத்து போடணும் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ல அப்படின்னாரு. அதனால நாங்கள் 15 ரூபாய் கொடுத்துட்டோம். உத்தரப்பிரதேச சிஎம் முதற்கொண்டு நம்ம சத்திரத்துல 2 நாள் தங்கியிருந்து போறாங்க. என்ன சொல்ல விரும்புறோம்னா சத்திரம் ரெடி ஃபார் ஆக்குபேஷன். நாங்க 15 நாளைக்கு முன்னாடியில நான் ஆர்கிடெக்ட் பெரியண்ணன், என்ஜினியர் முத்துராமன், SS கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டவராயன்பட்டி 3 பேர் போயிருந்தோம். நான் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி அதில் தங்கியிருக்கேன். இருந்தாலும் நான் போயிருக்கும் போது அங்கே தங்கல, நான் ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டேன். ஏசி முத்தையான ரூம்ல, அவங்க ரகுபதி என்ன ரூம்ல தங்கிக்கிட்டாங்க, முத்துராமன் இன்னொரு ரூம்ல தங்கிட்டாரு. 3 பேர் அங்கே தங்கியிருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆஸ் குட் அஸ் ஸ்டேயிங் இன் a 5-star hotel. நமது காசி சத்திரம் என்பது ஒரு வளர்ந்த காசி சத்திரமாக கடந்த 3 ஆண்டுகளில் உருமாறி உள்ளது. காசி சத்திரம் பற்றி தெரியாத நகரத்தார் பெருமக்களே இல்லை. அது உள்நாடாகட்டும் வெளிநாடாகட்டும். நம்பர் 1. நம்பர் 2 நான் சொன்னேன், நாங்க எடுக்கும் போது 60 லட்சம் மைனஸ் அப்படின்னு. நாங்க எடுத்த முதல் வருஷம் 3.25 கோடி, 2 கோடியே 6 லட்சம் ரூபாய் நெட் ப்ராஃபிட் எல்லா செலவும் போக. அதுக்கு முந்தின வருஷம் 3 கோடியே 25 லட்சம் ரூபாய் நெட் ப்ராஃபிட் எல்லா செலவும் போக. இந்த ஆண்டு நாங்க எதிர்பார்க்கறது அதை தொட்டு வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆடிட்டர் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இதை ஏன் இந்த இடத்துல பதிவு பண்றோம்னா அடுத்து வருகின்ற நிர்வாகத்தினர் ஒற்றுமையாக இருந்து கண்ணும் கருத்துமாக, சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வரதான் செய்யும். அண்ணன் தம்பி 6-7 பேர் இருக்கும்னாலே அங்கேயே பிரச்சனை வருது. நாங்க 7 பேர் 7 ஊர்ல பிறந்திருக்கோம், வேற வேற ஆட்கள், வேற வேற கோவில், ஒற்றுமையா இருக்கோம். அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தால் சிக்ரா நந்தவனம் நம்ம பணம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மாத திறப்பு விழா கண்டு 6 மாதம் கழித்து, திறப்பு விழா நடைமுறை திறப்பு விழா கண்டு 6 மாதம் கழித்து அந்த சத்திரத்திலிருந்து மட்டும் 6 கோடி ரூபாய் லாபம் வரும். ஜோரா கைதட்டுங்க ப்ளீஸ். 6 கோடி ரூபாய் வரும். போற போக்குல மைக்ல சொல்லிட்டு போறது இல்ல, பிராக்டிகல். we have papers. போற போக்குல சொல்லிட்டு போறது இல்ல, சிக்ராவிலிருந்து மட்டும் 6 கோடி ரூபாய் நமக்கு நிகர லாபம் வரும். மற்ற சத்திரங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா இப்ப எங்களுக்கு எப்படி வருதோ 3 கோடி வரும். இந்த சத்திரம் நடைமுறைக்கு வந்தா நாங்களா போட்ட கால்குலேஷன் ரஃப்லி அபவுட் 25 ல இருந்து 40 lakhs per annum வரும். இப்ப நாங்க வரும்னு சொல்றதெல்லாம் ஏனோ தானோ பண்ணா வராது. கண்ணும் கருத்துமா பார்க்கணும். நம்ம சொந்த தொழில், நம்ம வீடு, நம்ம குடும்பம்,
அதை எப்படி கண்கலமா பார்த்துக்கிறோம், அந்த மாதிரி காசி விஸ்வநாதருடைய சொத்தை பார்த்து கொண்டால் அடுத்து வருகிற ஆண்டுகளில் 9லிருந்து 10 கோடி ரூபாய் நிகரமாக வருவாய் வரும். அதை வைத்து தேவை உள்ள நகரத்தார்களுக்கு கல்விக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த தடவை எல்லாம் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டாங்க, மொத்த படிப்பையுமே நம்ம கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு மொத்த படிப்பு செலவையும் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். கைகளில் பண்ணி கொடுக்க மாட்டாது. முதியோர் நலன் 1100 பேருக்கு மாதம் 2ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா இசிஎஸ்ல 1000 ரூபான்னு 11 லட்சம் ரூபாய் போயிடுது. அதை செவனை செய்து கொண்டிருப்பவர்கள் நகரத்தார்களுடைய பணம், விஸ்வநாதனுடைய பணம். அதை நம்ம செந்தில்நாதனும் கதிரேசனும் தான் அதை திருத்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்விக்காக ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபாய் விஸ்வநாதனுடைய பணம் கொடுக்கப்படுகிறது. பெரிய காரியத்திற்காக 25 லட்சம் ரூபாய் ஆண்டிற்கு கொடுக்கப்படுகிறது தேவைப்படுகிற நகரத்தார்களுக்கு. திருமணத்திற்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. 10 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. யாருடையும் எந்த நன்கொடையும் நம்ம இனிமேல் கேட்கவே வேண்டாம். காசி சத்திரம் கேன் டூ எவ்ரிதிங். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான, ஒரு வளர்ந்த, ஒரு நிமிர்ந்த, ஒரு உற்சாகமான காசி சத்திரத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அடுத்த நிர்வாகத்திடம் மே 16ஆம் தேதி கொடுக்க இருக்கின்றோம். இது சும்மா மைக்காகவோ உறக்க பேசுறதுக்காகவோ இல்ல, பிராக்டிக்கலி இட் இஸ் டன் என்று சொல்லி இந்த சிகராவில் கட்டின சத்திரத்திற்கு கரெக்டா நம்ம எடுத்துக்கிட்டது 18 மாசத்துல முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டச்சப் வேலைகள் இப்போ பாருங்க, திறப்பு விழா பண்ணிட்டோம். இன்னும் 15% வேலைகள் இருக்கு. 10-15 நாள்ல முடிச்சு கொடுக்கணும்னு கான்ட்ராக்டே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க முடிச்சு 1 மாசம் ஆச்சு. இப்போ அந்த குழி தோண்டின காலத்துல இருந்து மண்ணுக்கு கீழே 16 அடி குழி என்டையர் 15000 சதுரடிக்கும் தோண்டினதுல இருந்து 10வது மாடிக்கு கான்கிரீட் போட்டு போன வாரம் வரைக்கும் மாசத்துல 2 நாள் நம்மளோட பயணித்த கண்டவராயன்பட்டியை சார்ந்த எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரு முத்துராமன் செட்டியார் குடும்பத்தார்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அனைவரும் காரணமாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் வரல விதிவிருக்கலாம். வேறு யாராவது பெயர்கள் ஆட்சி கட்டினா யார் பேரா யாரையும் விட்டுக்கணா. இந்த கல்வெட்டெல்லாம் திருத்தமா அடிச்சு கொடுத்தவங்க திலகான ஒரு ஆட்சி, சின்ன ஆட்சி. she should be around 25 years. வெறித்தனமா வேலை செய்யுங்க. எழுதுனா என்ன இருக்கு, கட்டிக்கிட்டு வாங்க வெட்டி சீச்சு இருந்தது. இங்க இருக்க கல்வெட்டெல்லாம் அந்த ஆட்சி பண்ணாதான். ஆட்சி வந்து யூரோப் போயிட்டாங்க. இன்னைக்கு வர சொல்லி சொல்லியிருந்தோம். she could not come. அவங்க யார் அப்படின்னா கொத்தமங்கலத்தை சார்ந்த கதிர் காமநாதன் செட்டியார் நம்ம காசி சத்திரத்துக்கு 50 லட்சம் ரூபாயை மதுரையில் இருந்து கொண்டு கொடுத்தார்கள். அவருடைய புதல்வி மகள் நல்ல மனுஷி. அவங்க வந்து she is gone to Germany நினைக்கிறேன், சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிருக்காங்க. அத்துணை பேர்களுக்கும் நன்றி தெரிவித்து யாரை விட்டு போயிடுச்சாங்க ஆர்கிடெக்டர். அப்புறமா இவ்வளவு விட்டுட்டு அவ்வளவு விட்டுட்டு சொல்லியிருக்காரு. தேவகோட்டையை சார்ந்த எல்ஆர் இன்ஃப்ரா ரவீந்திரன் செட்டியார் அவருடைய ஆட்சி பேர் என்ன, மகேஸ்வரி ஆட்சி. தேவகோட்டையை சார்ந்தவர்கள் இப்ப சிக்ராவில் கம்ப்ளீட் இன்டீரியர், கட்டில், மெத்த, டைனிங் டேபிள், சேர்ஸ், சோஃபா, அந்த டீ சைட் டேபிள் எல்லாமே அவங்க செய்தது. நமக்கு டைரக்ட் கான்ட்ராக்ட் இல்லை. அவர்கள் வந்து யூஆர்சியோட சப் கான்ட்ராக்ட். அந்த வேலைகள் எல்லாம் திருத்தமாக பண்ணியிருக்காங்க. ரவீந்திரன் செட்டியார் அவர்களுக்கும் மகேஸ்வரி ஆட்சி அவர்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஒன்று சார் ரமேஷ் செட்டியார்னு அதில் இருக்க எல்லா கதவுகளையும் அவங்க தான் சென்னையிலிருந்து சப்ளை பண்ணாங்க. அவர்களும் நம்ம கான்ட்ராக்டர் இல்லை, யூஆர்சி கான்ட்ராக்டர். முன்னாடி இருக்க 3 அந்த நிலக்கதவு மானாமதுரையில தேக்கு ஊட்டு எடுத்து ஆர்கிடெக்ட் பெரியனுடைய பார்வையில ஊட்டு எடுத்து அதை காரைக்குடிக்கு அங்கே வெட்டி சைசஸ் போட்டு காரைக்குடிக்கு கொண்டு வந்து கார்பெண்டர் பேர் என்ன, கன்னியப்பன் என்கின்ற ஒரு கார்பெண்டர், நல்ல மனிதர். 5வது தடவை காசிக்கு வந்தாரு. காரைக்குடி அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல செஞ்சு குட்டி யானையில இங்கிருந்து நேர காசிக்கு வந்து திருத்தமா பண்ணியிருக்கார். கன்னியப்பன் அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் முன்காட்டிக் கொண்டு எல்லா சோலார் ப்ராஜெக்டையும் டாட்டாஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கல, காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க சப்சிடைஸ் ப்ரைஸில். டாட்டாவோட சேர்மன் நோயல் டாட்டாவை போய் அண்ணனும் ஆட்சிக்கு பார்த்து வந்தாங்க பாம்பேயில்.
அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த ப்ராஜெக்ட் இந்த கட்டிடத்தை கட்டினவங்க யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராடக்ட் லிமிடெட். பேசிக்கலா அவங்க ஈரோட்டை சார்ந்தவர்கள். சென்னையில ஹெட் ஆபீஸ், மெட்ராஸ்ல எந்தெந்த இடத்துல நீங்க மெட்ரோ ஸ்டேஷன் பாக்குறீங்களோ சரிபாதி ஸ்டேஷன் அவங்க கட்டினது. இப்ப கட்டிக்கிட்டு இருக்க மெட்ரோ லைன்ஸ்ல சரிபாதி அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மிஷின் 160 கோடி ரூபாய் மிஷின் மண்ணுக்கு கீழே ஒரு 10 மிஷின் தோண்டிக்கிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் தோண்டி முடிக்க விட்டு அந்த மிஷின் மேல கொண்டாட முடியாதான்? அப்படியா சார்? இல்ல சார், கொண்டாட முடியாது. அதாவது இருதயத்தை வெளியில கொண்டாடலாம், மிச்சம்லாம் மண்ணுக்குள்ள இருக்கணும். நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். அந்த மாதிரி மிஷின்ஸ் 10 மிஷின் உள்ள தோண்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஜெர்மன் மிஷின்ஸ். அவர்கள் வந்து திருத்தமாக சொன்ன டயத்துல 18 மாத காலத்திற்குள் ஃபர்ஸ்ட் கிளாஸா கட்டி நாங்கள் அவங்கள விரட்டவே இல்லை. கையில தார் குச்சியை வச்சு பின்பக்கத்தில் குத்தவே இல்லை. ஒரு தடவை சொன்ன 3 தடவை சொன்ன மாதிரி எல்லா பணிகளையும் திருத்தமாக செய்து கொடுத்த யூஆர்சி தேவராஜன் அண்ணன் அவர்களுக்கும் அவரது முதல்வர் திரு கவிஞன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னும் அவர்களுக்கு அவருடைய இன்டர் ஸ்டாஃப் முருகன், முருகன், சரவணன், 10 இன்ஜினியர்ஸ், 300 உழைப்பாளர்கள் சற்றேறத்தாக 365 நாட்கள் இந்த அரும்பாடுபட்டு முட்டை வெயிலையும் இருந்து முட்டை குளிர்லையும் இருந்து, குளிர்னா 0, 3 நாளுக்கு வந்துடும், முட்டை வெயில்னா 48 டிகிரிக்கு வந்துடும். அந்த டயத்திலையும் அங்கே இருந்து நல்ல பணிகளை ஆற்றிய யூஆர்சி நிறுவனத்தார்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அண்ணா இப்ப சொல்லுங்க. இன்னைக்கு வந்து காலையில விருந்து உபசரித்த சிற்றுண்டி, மதிய லஞ்ச் உபசரித்த எங்களது அன்பிற்கும் பண்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய திரு செந்தில்நாதன் செட்டியார், ஆறாவணி சமூக சார்ந்தவர்கள் அவர்களுக்கு பொன்னாடையை போட்டு கௌரவிக்குமாறு ஹைகோர்ட் முத்தரங்கன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா வைரவண்ணா வாங்க. அண்ணே வணக்கம். நீங்க ரொம்ப சிரமப்பட்டு இப்ப எல்லாம் பண்ணிருக்கீங்க. இன்னும் 5 கோடி தான் பாக்கி இருக்கீங்க. 8 கோடியே 90 லட்சம் ரூபாய். 90 லட்சம். அதுல 1.5 லட்சம் ரூபாய் வந்துரும். சரி. ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் பண்ணிருக்கீங்க. இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் எல்லாம் வச்சு நீங்க குழி தோண்டுறதுல இருந்து முடிகிற வரைக்கும் பண்ணிருக்கீங்க. அன்னை காசி என்ன பண்ணாங்க? அதுல இப்ப யாரும் நீங்களே 3 வருஷமா அதுல எதுவும் கை வைக்கல. இப்ப யாராவது புதுசா வந்தவங்க அதுல வச்சா மறுபடியும் அந்த 450 அந்த பேரெல்லாம் போட்டு அந்த இதுவே கெட்டு போயிருமே. இந்த இது பேரு அந்த மாதிரி கேட்க இன்னும் 8 கோடினால புதுசா ஒரு டீம் வந்தா மறுபடியும் அவங்க பேரு 8 கோடியை நாங்க என்ன சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னா அதெல்லாம் சபைக்கு சொல்லிடுறது தப்பு இல்லை. அது வந்து எல்லாரும் நாங்க மேக்சிமம் வசூல் பண்ணிடுவோம், வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வெளியில போறோம். மேக்சிமம் இறைவனுடைய அனுகிரகத்தை வசூல் பண்ணிடுவோம். ஒரு குடும்பம் பிடிச்சிருச்சுன்னா ஒரே குடும்பத்தோட வேலை முடிச்சு போயிடும். அது இன்னும் தெரியல. அப்படி இல்லை என்றால் நாங்கள் அவர்களிடம் என்ன சொல்ல இருக்கின்றோம் என்றால், கட்டடத்தை கட்டி முடிச்சாச்சு. நம்ம என்ன அவங்களுக்கு 8 கோடியே 90 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். இப்போ வரைக்கும் அதில் 1.5 கோடி கமிட்மெண்ட் இருக்கு. இந்த பணம் நீங்க வசூல் பண்ணி கட்டிடலாம் அப்படின்னம்னா நீங்க வசூல் பண்ணி கட்டிடுங்க. அப்படி நாங்களே வசூல் பண்ணி அதை டெப்ட் ஃப்ரீயாக கொடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு. ஹேண்டிங் ஓவர் டயத்தில் என்ன பேலன்ஸ் இருக்குங்கிறது தெரியாது. இப்போதைக்கு 890. ஏன்னா இவ்வளவு தூரம் ரொம்ப பிரயாசப்பட்டு பண்றது பெரிய காரியம். அப்புறம் மறுபடியும் ஒரு இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் போட்டு பண்ணாலும் இல்லைன்னா இன்னும் இன்ஜினியர் ஆர்கிடெக்டுக்கெல்லாம் வேலையே இல்லை. அதான் சொல்றேன். அது உங்க பிள்ளை முடிகிற மாதிரி இருந்தா நல்லது. பாக்கி மட்டும்தானே இருக்கும். வேற இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், மேசன் எதுவும் ஒன்றும் தேவையில்லை. நாங்க தான் சொல்றோமே, நீங்க ஒரு ரூம் கொடுத்துருக்கீங்க, நீங்க போய் உங்க ரூமை 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள போய் நீங்களே ரிப்பனை வச்சு கட் பண்ணிக்கோங்க, போட்டோ எடுத்துக்கங்க, அங்கேயே தங்கிக்கோங்க, 2 நாள்ல திரும்பி வந்துருங்க. அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு தானே சொல்றோம். 139 அறைகளையும் அவரவர்கள் சென்று அவரவர்களை திறந்து அங்கேயே தங்கி பிரியப்பட்டால் அங்கே தங்கி கொள்ளலாம், இல்ல வேற எங்கேயாவது தங்கிக்கலாம். ஆஸ் யூ விஷ். தங்கிட்டு வர அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு தானே சொல்றோம். தேங்க்யூ தேங்க்யூ. வேற என்ன? அதனால இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி
மீண்டும் ஒரு முறை இந்த ஒரு அற்புதமான ரங்கூன் நகர விடுதி திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த காசி சத்திர நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள், வீடியோகிராஃபர்ஸ், செல்லப்பண்ண, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி மற்றும் போட்டோகிராஃபர் மிஸ்டர் குமார் அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை வருக வருக என வரவேற்று என்னுடைய நீண்ட வரவேற்புரை மற்றும் நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.